குமரன் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட சுற்றுறத பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே வந்து குமரனை வந்து கேள்வியாக கேட்குறாங்க. இதை பார்த்து குமரன் வந்து சொல்கிறத கேளுங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, கேட்க மாட்டேங்கிறாங்க. கங்கா வந்து சரி நீங்கள் இப்படி இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கலன்னு அடறாங்க. நான் அடுத்து வந்து நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி நிஜமாவா அப்படின்னு. ஆமாம், நீங்கள் வேணால் பாருங்கள் ப்ரோக்ராம் டிவியில் வரும்னு சொல்லிட்டு டிவி வச்சு காட்டுறாரு. பார்த்தா ப்ரோக்ராம் வருது. அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து நானும் உன்னை தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சாரி கேட்குறாங்க. அடுத்து வந்து கங்கா வந்து என்னனாலும் நீங்கள் இந்த மாதிரி ஹக் சீன்லாம் நடிக்காதீங்க, 2 பேர் கட்டிப்பிடிச்ச சீன்லாம் எனக்கு வேணாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. சரி கங்கா இனிமேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து குமரனோட அந்த வந்து காம்படிஷனுக்கு போகிறாங்க. செலெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் காம்படிஷன் நடத்துகிறாங்க, வின் பண்ணுற காம்படிஷன். அதுக்கு எல்லாருமே போகிறாங்க. இங்கே வந்து நம்ம குமரன் என்ன பண்ணுறாரு, ஸ்டேஜில் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அதில் வந்து குமரன் தான் வந்து பெஸ்ட்டாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பராக குமரன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதால தான் இது கிடச்சிதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக வந்து அவர் வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த குமரன் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட கேட்குறாங்க. அப்போ குமரன் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் என் சகல விஜய் தான், அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு விஜய் எல்லாருமே விஜயே பார்க்குறாங்க. இங்கே வந்து காவேரி விஜய் பார்க்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப சாதாரணமானவங்க, என்ன மாதிரி ஆளுங்களாம் வந்து வின் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து உத்வேகம் கொடுக்கணும். ஆனால் இங்கே யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாரையும் என்னை ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அணிஞ்சிருக்க துணியிலேருந்து நான் பேசுகிற வந்து லாங்குவேஜ்லேருந்து எல்லாருமே எனக்கு ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து மறக்கடிச்சிட்டாரு என்னோட சகல விஜய். அவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு மாதிரிங்க. அவர் தான் எனக்கு எல்லாமே பண்ணார். எனக்கு ஏற்ற ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, அப்பப்போ மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாரு. எனக்கு நீ உங்களால் பண்ண முடியும் நம்பிக்கை கொடுத்தது எனக்கு அவர் தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பொழுது தள்ளுறாரு. உடனே வந்து யார் அந்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். விஜய் மேடைக்கு வரணும் அப்படின்றாங்க. இங்கே விஜய் வந்து என்ன பண்ண திறமை மாப்பிள்ளை போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாரதா உடனே வந்து போங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோன்னே போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு மேடை ஏறுறாரு. எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாரு, இல்லைங்க இவர் ரொம்ப புகழ்கிறாரு என்ன, உண்மையிலேயே வந்து ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு என்ன உதவி செய்வானோ அதை தான் நான் செஞ்சேன். இவர் நல்லா வருவார் எனக்கு தெரியும், அதனால கொஞ்சம் ஸ்பீச்சும் அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணேன், நான் மற்றபடி வேறு எதுவுமே பண்ணலைங்க. ஆனால் இவரும் வந்து முயற்சியில் தான் இவர் இந்த அளவு வந்திருக்காரு. அவர் என்ன பெரிய விஷயமா சொல்கிறாரு, உண்மையிலே சொன்னேன்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து குமரன் தான், அவரோட வந்து முயற்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. விட்டு கொடுக்காமல் இருக்கீங்க 2 சகலைகளும் அப்படின்னு சொல்லிட்டு தொகுத்து வழங்குவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து எல்லாருமே சந்தோஷமாக கை தட்டுறாங்க. இங்கே வந்து விஜய் கிட்ட வந்து நம்ம கங்கா வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, என் வீட்டுக்கார் வந்து என்ன ஆவாரோன்னு நினச்சி நான் ரொம்ப கவலையாக இருந்தேன். அவருக்குன்னு வந்து இந்த மாதிரி வந்து இவ்வளோ கைத்தட்டலாம் கிடச்சதே கிடையாது, முதல் முறையாக நான் கேட்குறேன். என் மனசு அவ்வளோ குளிர்ந்து போயிருக்குங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏங்க நமக்குள்ளே என்னங்க இருக்குது, நம்மளாம் ஒரே ஃபேமிலிங்க, இந்த மாதிரி நன்றி எல்லாம் சொல்லி என்னை தனியாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னோன்னே உண்மையிலே இது பெரிய விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இதையெல்லாம் பார்க்குற காவேரிக்க கண்ணெல்லாம் கலங்குது. உடனே விஜய் கிட்ட ஓடி வராங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. நீ ஆரம்பிச்சிட்டியா தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு, நீ எதுக்கு காவேரி எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இது எல்லாம் என்னோட கடமை காவேரி, உன் குடும்பத்துக்கு நான் செய்யக்கூடாதா அப்படின்னோன்னே, இல்லைங்க உண்மையிலே பெரிய விஷயம், எங்கள் மாமா வந்து எல்லாருமே வந்து எங்கள் மாமா வந்து ரொம்ப ஏளனமாக நடிச்சிட்டு இருந்தாங்க, எங்கள் மாமாவால் முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எங்கள் மாமாவுக்கு இந்த அளவு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்றாங்க. வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா, வேறு எதுவும் இல்லையா அப்படின்றாரு. வேறு எதுவா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலையே. இல்லை நீ ஓடி வந்ததை பார்த்தா அப்படியே ஓடி வந்து என்னை ஹக் பண்ணிப்பேன்னு தோணுச்சு, அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை காட்டுறாரு. உடனே வந்து சிரிக்கிறாங்க. உடனே ஐயோ என் பொண்டாட்டி சிரிச்சிட்டா, எவ்வளோ நாள் கழித்து என் பொண்டாட்டி சிரிக்கிறா, அப்பாடியோ இந்த சிரிப்பு எங்கே போச்சுன்னு இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தேன், போங்க விஜய் அப்படின்றாங்க. இங்கே பாரு, இவ்வளோ நாள் வந்து நீ சிரிக்காமல் இந்த மாதிரி என்கிட்ட பேசாமல் போங்க விஜய் அப்படின்னு சொல்லாமல் எப்படிலாம் இருந்துச்சு தெரியுமா எனக்கு காவேரி. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்போ சொல்லு காவேரி நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னோடனே, இதெல்லாம் நல்லா பேசுங்க, ஆனால் வெண்ணிலாவை பார்த்தோன்னே மட்டும் வாயை மூடிடுங்க அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படிலாம் பேசுகிற, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, ஐயோ வேணாம் வேணாம் இங்கே சண்டை வேணாப்பா, அப்புறம் எல்லோரும் நம்மள தான் வேடிக்கை பார்ப்பாங்க, நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்றாரு. சிரிக்கிறாங்க காவேரி.